கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இந்த ஆராதனையில் சந்திப்பதில் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதனைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் ஆராதனையின் தேவனீர் ஆசீர்வதியுங்க. 6 முதல் முடிவு வரை அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். நீர் பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. கர்த்ததாமே ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வரவேண்டியவர்களை என் தேவன் துருகமாய் கொண்டு வாரும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசி பொங்கிட வாழ்வாய். ஆண்டாண்டு காலமாய் நன்மை குறையாத வாழ்வினில் செழித்திருப்பாய் என்ற பாடல்களை பாடி நாம் செழிப்போடு தேவனை ஆராதிப்போம். கர்த்ததாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி நம் தேவநாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். ஆண்டாண்டு காலமாய் நன்மை குறையாத வாழ்வினில் செழித்திருப்பாய். ஆண்டாண்டு காலமாய் நன்மை குறையாத வாழ்வினில் செழித்திருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். சொல்லுவோம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். மகிமை மகிமை கொடுமுடி சிகரம், மேகத்தின் நடுவில் நிற்பேன். சொல்லுவோம், மகிமை கொடுமுடி சிகரம், மேகத்தின் நடுவில் நிற்போம். என் முக ஒளி கதிரொன்னில் தரிசனம் தந்து ஆசீர்வதிக்கும். என்றென்றும் சுகவாழ்வு துளிர்க்கும், ஆனந்த பாக்கியம் அடைவாய். சொல்லுவோம், என்றென்றும் சுகவாழ்வு துளிர்க்கும், ஆனந்த பாக்கியம் அடைவாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். கிருபை வல்லமை கிரீடம், கற்பனை வழி சொல்லி வருவேன். ஆமென். கிருபை வல்லமை கிரீடம், கற்பனை வழி சொல்லி வருவேன். என் புயம் என்று முன்னை தாங்கி ஆறுதல் தந்து அகமாகிடும். பூரண சமாதானம் பெருகும், மனதில் உறுதியும் பெறுவாய். சொல்லுவோம், பூரண சமாதானம் பெருகும், மனதில் உறுதியும் பெறுவாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். தீர்க்க தரிசன வெற்றி ஏற்ற காலத்தில் தருவேன். சொல்லுவோம், தீர்க்க தரிசன வெற்றி ஏற்ற காலத்தில் தருவேன். முற்றிலும் ஜீவன் கொண்டு வளர்ந்து என் நாமம் தரித்து உன்னை உயர்த்தும். பாலும் தேனும் ஓடும் தேசத்தில் பலன் தரும் சாட்சியாய் திகழ்வாய். சொல்லுவோம், பாலும் தேனும் ஓடும் தேசத்தில் பலன் தரும் சாட்சியாய் திகழ்வாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். சந்தோஷ நதியின் ஊற்று, ஜீவ தண்ணீர் கொண்ட விருட்சம். சொல்லுவோம், சந்தோஷ நதியின் ஊற்று, ஜீவ தண்ணீர் கொண்ட விருட்சம்.
ஆரோக்கிய வாழ்வில் உன்னை காத்து ஆனந்த பாதையில் என்றும் நடத்தும். ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும், அழியாத வழி என்றும் நடப்பார். ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும், அழியாத வழி என்றும் நடப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். சொல்லுவோம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். ஆண்டாண்டு காலமாய் நன்மையே குறையாத வாழ்வினில் செழித்திருப்பாய். ஆண்டாண்டு காலமாய் நன்மை குறையாத வாழ்வினில் செழித்திருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். கிருபை வல்லமை கிரீடம் கற்பனை வழி சொல்லி வருவேன். சொல்லுவோம் பார்க்கலாம். கிருபை வல்லமை கிரீடம் கற்பனை வழி சொல்லி வருவேன். என் புயம் என்று உன்னை தாங்கி ஆறுதல் தந்து அகமகிழும். பூரண சமாதானம் பெருகும், மனதில் உறுதியும் பெறுவாய். சொல்லுவோம், பூரண சமாதானம் பெருகும், மனதில் உறுதியும் பெறுவாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். நல்லாய் சொல்லுவோம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். சந்தோஷ நதியின் ஊற்று ஜீவத்தண்ணீர் கொண்ட விருட்சம். நல்லா சந்தோஷமாய் சொல்லுவோம், சந்தோஷ நதியின் ஊற்று ஜீவத்தண்ணீர் கொண்ட விருட்சம். ஆரோக்கிய வாழ்வில் உன்னை காத்து ஆனந்த பாதையில் என்றும் நடத்தும். ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும், அழியாத வழி என்றும் நடப்பார். ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும், அழியாத வழி என்றும் நடப்பாய். மறுபடியும் சொல்லுவோம், ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும், அழியாத வழி என்றும் நடப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசி பொங்கிட வாழ்வாய். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவநாமத்தை உயர்த்துவோம். அப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா, தீர்க்க தரிசன வெற்றியினால் எங்களை நிரப்புங்க, மகிமையின் கொடுமுடியினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனையில் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாடுவீராக ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் கிரிகை செய்வீராக ராஜா. அல்லேலூயா. பரிசுத்தரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவநாமத்தை நாம் உயர்த்துவோம். இயேசுவே, உமக்கு நன்றி 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 அப்பா. அல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். சொல்லுவோம் பார்க்கலாம். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். இன்னொரு முறை சொல்லுவோம். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. அப்பா,
உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒரு இசைக்கருவியாக நிற்கிறோம் ஆண்டவரே. உமக்கா ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஒரு வாஞ்சியில் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. மனுஷன் பயன்படுத்தும் விதமாய் அல்ல ஆண்டவரே, நீர் பயன்படுத்தும் விதமாய் எங்களை நீர் பயன்படுத்துவீராக ராஜா. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் அப்பா ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. நாள்தோறும் உடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் எங்களை பயன்படுத்துங்க ராஜா. எங்களை பாத்திரத்தை அதன்படி நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஆண்டவரே எங்களை நீர் கொண்டு வந்து அப்பா எங்களை நிரப்பினதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே கருத்தில் ஆண்டவரே இருக்கும் இசைக்கருவியாக நாங்கள் மாறி உமக்காய் பயன்படுகிற பாத்திரமாய் எங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே இந்த ஆராதனை அப்பா ஆண்டவரை ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. மீதியாய்க்கு இருக்கிற ஒவ்வொன்றையும் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக, பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிற போதகர் உங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களோடு அநேகர் இணைந்து வருகிறீர்கள், அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை, இன்னும் கர்த்தரை ஆராதிப்பதில் நாம் அவருடன் இணைந்திருப்போம். தேவ நாமத்தை உயர்த்துவோம். நாம் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடன் செல்லலாம். சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். இடம் விட்டு இடம் மாற்றப்பட்ட கூடாரத்துக்கு பதிலாக, இடம் விட்டு இடம் மாற்றப்பட்ட கூடாரத்துக்கு பதிலாக எருசலேமில் கட்டப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு கட்டிடம்தான் இந்த ஆலயம். முதலாக சாலமோன் ராஜாவால் கட்டப்பட்டது தான் இந்த ஆலயம். பைபிள் இதை யெகோவாவின் வீடு என்றும் குறிப்பிடுகிறது. இந்த ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி ஒரு மனுஷி தேவனுடைய ஆலயத்துக்கு வந்ததால அவள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கண்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், இவள் கணவன் எல்கானா, அவனுக்கு 2 மனைவி. ஒருத்தி பேர் பெனினாள், ஒருத்தி பேர் அன்னாள். இந்த பெனினாளுக்கோ பார்த்தோம் என்றால் அநேக பிள்ளைகள் இருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அநேக பிள்ளைகள். ஆனால் அன்னாளுக்கோ ஒரு பிள்ளையும் இல்லாத ஒரு மலடியாக காணப்படுகிறார். இந்த பெனினாள் அன்னாளை பார்த்து ரொம்ப இழிவாய் பேசுகிறதும் அவமானப்படுத்துகிறதும் அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணுகிறதும் ஒரு அவமானப்படுத்துகிற சூழ்நிலையில் இந்த பெனினாள் காணப்படுகிறாள். அன்னாள் இதனால் மனக்லேசம் உள்ள ஸ்திரீயாக அவர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க அன்னாள் ஒரு நாள் ஆலயத்துக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆலயத்துக்கு சென்றதால் அவளுக்கு ஏற்பட்ட நன்மை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இவ ஆலயத்துக்கு செல்வது மாத்திரம் இல்லாமல் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் அவர் மனசில் இருக்கிற எல்லாவற்றையும் மனதில் இருக்கிற எல்லா அழுத்தங்களையும் பாரத்தையும் தேவனிடம் விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசித்திடலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, எதுவரைக்கும் நீ குடித்து வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றாள். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் கொடுக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றுவிட்டேன் என்று அன்னாள் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அன்னாள் தன் இருதயத்தில் எல்லாவற்றையும் தேவனிடம் சமர்ப்பிக்கிறதையும்
அவளுக்கு இருந்த எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலையும் அவள் தேவனை நோக்கி மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம் இருந்தோமானால் நாம் என்ன செய்து கொண்டிருப்போம்? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம் இருந்தோமானால் உண்மையில் நான் சொல்ல போனால் நாம் மருத்துவமனைக்கு மாதக்கணக்காக வருட கணக்காக நாம் மருத்துவரை சென்று பார்த்துருப்போமே தவிர ஆலயத்துக்கு வந்திருக்க மாட்டோம். ஆலயத்துக்கு வந்தாலும் எங்கே நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ அவமானப்படுத்துவாங்களோ என்று சொல்லி ஆலயத்துக்கு கூட நம்ம வந்திருக்க மாட்டோம். இங்கே அன்னாள் ஆலயத்துக்குள்ள அவளுக்கு இருக்கிற எல்லா அவமானங்களையும் பொருட்படுத்தாம, அவளுக்கு இருக்கிற எல்லா விதமான கசப்புகளையும் பொருட்படுத்தாம அவள் ஆலயத்துக்குள் தேவனை நோக்கி மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் அவளுக்கு கிடைத்த பலன் என்னென்று பார்க்கலாம். அடுத்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை, அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். உடனே அந்த வசனத்தை அடுத்த வசனத்தை பார்த்தோம் என்றால் கடைசி பகுதி மட்டும் பார்க்கலாம். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். முதலாக அவளுக்கு என்ன நடக்குதுன்னா, ஆலயத்துக்குள்ள தேவனிடத்தில் மன்றாடினதால, அவள் மனதில் இருக்கிற எல்லா பாரத்தையும் தேவனிடம் விண்ணப்பித்ததால அங்கே முதலாக அவருக்கு கிடைக்கிற ஒரு திருப்தி என்னன்னா, அவளுக்கு துக்கம் இல்லை. அவளுக்கு இருந்த எல்லா கசப்புகளும் எல்லா துக்கங்களும் அந்த ஆலயத்துக்குள்ள வெளியேறும் போது அவள் துக்கமுகமாய் அதுக்கப்புறம் இல்லவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம்மிடம் இல்லாத காரியங்களை தேடி இந்த உலகத்தை தேடி, அதாவது நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா, சில தேவைகள் இருக்கும்போது பணம் இல்லாத பொழுது நாம் வங்கியை நோக்கி கடன் வாங்கிறதுக்கு செல்கிறோம். சில காரியங்கள் பலவீனத்தோடு இருக்கும் பொழுது அநேக மருத்துவமனைகளை தேடி செல்கிறோம். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அநேகர் பிள்ளை இல்லாத பொழுது மருத்துவமனையை தேடி செல்கிறோம். இப்படி ஒருவேளை உணவு இல்லாத பொழுது நாம் பக்கத்து வீட்டில் இருக்கிற சில காரியங்களை மனிதர்களை தேடி செல்கிறோம். இப்படி நாம் தேவனை தேடாமல், ஆலயத்துக்கு வராமல், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை தேடி ஓடிக்கொண்டுதான் இப்போ வரைக்கும் நாம் இருக்கிறோம். இங்கே ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? நாம் இங்கே தனியாக இருக்கும் பொழுது, நமக்கு உதவி செய்ய ஒரு மனிதனும் இல்லாத பொழுது, நீங்கள் ஆரம்ப கட்ட வாழ்க்கையை பார்த்தோம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதவி செய்ய ஒரு மனிதன் இல்லாத பொழுது, உங்களுக்கு எந்த ஒரு துணையும் இல்லாத பொழுது நீங்கள் யாரை தேடி போயிருக்கீங்க? நீங்கள் தேவனை தேடி போகும் பொழுது அவர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாரல்ல. ஏன் இன்றைக்கு நீங்கள் அதெல்லாம் மறந்து விட்டு உலகத்தை தேடி போறீங்க? நீங்கள் அப்போ எப்படி தேடும்போது தேவன் உங்களுக்கு பலன் அளித்தாரோ, இப்பவும் அதே தேவனாக தானே அவர் இருக்கிறார். இப்பவும் அதே தேவன் தானே உங்களுக்கு பலன் அளிக்கிறார். ஏன் ஆலயத்துக்கு வராமல் நாம் மனிதர்களை தேடி போகிறவர்களாக இருக்கிறோம்? இங்கே அன்னாளை போல நாம் தேவனை தேடி வருகிறவர்களாக இருப்போமானால், தேவனை தேடி ஆலயத்துக்கு அவர் சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது, அவர் நமக்கு எல்லாவற்றையும் தர போதுமானவராக இருக்கும் பொழுது ஏன் நாம் உலகத்தை தேடி ஓட வேண்டும்? அன்னாள் அந்த அழுது முடித்த பிறகு, அந்த ஜெபத்தை முடித்த பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் தேவன் அந்த அதிகாரத்தின் முடிவில் பார்த்தோம் என்றால் அவளுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளையை தேவன் கொடுத்திருப்பார். அவர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர். யெகோவா ஈரேவாக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வராக, எல்ஷடாயாக சர்வ வல்லமை உள்ளவராக, அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கிறவராக இருக்கும் பொழுது ஏன் நாம் உலகத்தை தேடி ஓட வேண்டும்? இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது அவர் நம்மை சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைய செய்கிற தேவனாய் இருக்கும் பொழுது ஏன் நாம் உலகத்தை தேடி ஓட வேண்டும்? நான் பைபிள் காலேஜில் இருக்கும் பொழுது ஒரு நாள் எனக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம், நல்ல ஒரு ஜுரம் அடித்து கொண்டிருக்கிறது. அடிக்கும் பொழுது எனக்கு என்ன செய்வது என்று தெரியல. மருத்துவமனைக்கு சொல்வது கூட பணம் இல்லை. நான் என்ன செய்வது என்று தெரியாது. நான் எங்கள் பைபிள் காலேஜில் இருக்க சேப்பலில் போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே சொல்லி ஜெபத்தை முடிக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், ஜெபத்தை முடிக்கும் பொழுது எனக்கு இருந்த ஜுரம் எல்லாம் என்னை விட்டு நீங்கிறதை நான் உணர்ந்தேன். நம் ஆலயத்துக்கு போகும் பொழுது எல்லாவற்றையும் அவர் தர போதுமானவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில்
நமக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் தேவை என்பதை அவருக்கு ஒரு பொருட்டல்ல. அவர் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் போதுமானவர். அவரால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. அதனால் இது கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் யாரை தேடி ஓடினீர்களோ, இதுவரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் தேவனை தேடாமல் ஆலயத்துக்கு வராமல் எங்கெல்லாம் ஓடினீங்களோ அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு தேவனிடம் ஒரு அறிக்கை செய்து இந்த ஆராதனை முடிக்கலாம். கண்களை மூடி, ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஓடின ஓட்டங்கள் இந்த உலகத்தை தேடி, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை தேடி, அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே, உம்மை தேடாமல் நாங்கள் இருந்துட்டோம் ஆண்டவரே. அப்பா மரியாளோ ஆண்டவரே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலே ஆண்டவரே. அண்ணால் ஆண்டவரே ஆலயத்தில் இருந்ததால அப்பா அவளுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்தீங்களா ஆண்டவரே. தான் முதல் பேசுபவரே ஆண்டவரே, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அந்த சாமுவேலை ஏற்படுத்தினீரே ஆண்டவரே. அப்பா அது மாத்திரம் இல்லப்பா ஆண்டவரே, கடைசியாக அண்ணால் ஆண்டவரே அந்த சமூகத்தில் உங்களுடைய ஆலயத்தில் காத்திருந்தது பலன் ஆண்டவரே. அதற்கு பிறகு சாமுவேலுக்கு பிறகு அநேக பிள்ளைகளை அவளுக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே. அப்பா சோதர ஆண்டவரே, அதன்படி ஆண்டவரை நடத்துவீராக. இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா ஆலயத்துக்கு போவதற்கு ஒரு வாஞ்சியை தருவீராக ஆண்டவரே. இதை கேட்கும் பொழுது அப்பா ஆலயத்துக்கு போய் ஜெபிக்க வேண்டும் ஒரு எண்ணத்தை தருவீராக ஆண்டவரே. அப்பா சோதரமும் சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் தருவார் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா சோதரம் அப்பா இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட உணர்வை தருவீராக ஆண்டவரே. சோதரம் அப்பா ஆண்டவரே, இதுவரைக்கும் இல்லாதவர்களை, இதுவரை ஒரு வாழ்க்கை இல்லாதவர்களை ஆலயத்துக்கு போவதால் அப்பா கிடைக்க செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் பேச முடிஞ்ச நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.